அப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன் ரசிகரை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்க. பசங்களா, இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்தினுடைய உழைப்பு. அரசியலுக்கே வராம மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டி. இப்போ உங்க வயசு என்ன? 22 வயசு ஆகுது. ஒரு வயசுல என் கையில வந்தாரு. ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுங்க. அவன் ஆசையில நிறைவேற்றுறது வந்து ஒரு குழந்தைக்கு அப்படி இருந்தா 60 குழந்தைங்களை வளர்க்குறது. மக்களால் தான் நான் கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சந்தோஷமா இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கல்ல. 22 வருஷம் உழைச்சிருக்கேன். ஸோ நீங்க சொல்லுங்க, நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? வேண்டாம்னா என்ன சொல்லுங்க. வாப்பா, வாடாகண்ணா, வா நண்பா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்க. என் முடிவு நான் உங்களுக்கு சொல்றேன். சின்சியரா யாருக்கும் ஜால்ரா அடிக்காம எதுவும் பண்ணாம என் தொழிலுக்கு தர்மமா, என் மக்களுக்கு தர்மமா என்ன பண்ணணுமோ 22 வருஷம் உழைச்சி உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அந்த ஓனர் ஒரு பலன் கொடுத்தார்ல, அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கணும். இதுக்கு தான் அந்த கதை லிங்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? வேண்டாம்னா என்ன சொல்லுங்க. வாப்பா, வாடாகண்ணா, வா நண்பா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். என் முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முடிவுக்காக காத்திருக்கேன்.